பிரைஸ் தி லார்ட். இந்த 2026ல கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமா விழிப்புணர்வு தேவையா இருக்குது. ஏன் அப்படின்னா, சோசியல் மீடியாஸ் மூலியமா அநேக செய்திகளை கேட்கிறோம், தேவனுடைய செய்திகளை தான் கேட்கிறோம். ஆனா அதை கேட்டு நம்முடைய மனசும் நம்முடைய இருதயமும் சிக்குண்டு அலமோதுது. இது கரெக்டா, இது தப்பா, எதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பத்தின் மத்தியில இருக்கிறோம். ஆனா அப்படி குழப்புகிறதுக்குன்னு ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறாங்க. ஏன்னா மத்தேயு 24:24 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கடைசி காலத்துல அநேக கள்ள கிறிஸ்துகளும் அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள் வசனம் சொல்லு. இது இந்த காலகட்டத்துல அக்யூரேட்டா அப்படியே நிறைவேறி கொண்டு இருக்கிறது. மலேசியா ஒரு குரங்கு ஒண்ணு இருக்குது. இன்னொரு குரங்கு, அது எந்த ஊருன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா பேரை நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அந்த போட்டோஸை நான் பக்கத்துல கொடுக்குறேன். ஏன் நான் குரங்குன்னு இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஊழியர்கள் சில நேரம் தங்களுடைய வாழ்க்கையில தவறுறாங்க, சில நேரம் சில மிஸ்டேக்ஸ் விழுறாங்க, எந்திரிக்கிறாங்க. அது அவங்க மனம் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஆனா நான் இந்த போட்டோல காட்டியிருக்க இந்த குரங்கு என்ன பிரசங்கம் பண்ணுதுன்னா, என்ன பிரசங்கம் பண்றதுக்குரிய தகுதியே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஃபுல்லா வேதத்தை புரட்டி 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 போதனையா இருக்குது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் கடைசி வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, தேவனுடைய வார்த்தையானது உபதேசமானது கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்படுத்துதலுக்கும் நம்மை கண்டித்து உணர்த்துகிறதா, நம்மை மறுரூபப்படுத்துகிறதா தான் அந்த செய்தி இருக்கணும். ஆனா இவங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு, நீ பாவத்தோடயே சபைக்குள்ள வரலாம், பாவம் செஞ்சுட்டு சபைக்குள்ள வா, குடிச்சிட்டு வா, கூத்தடிச்சிட்டு வா, விபச்சாரம் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தேவன் சொன்ன வார்த்தை பொய்யா? தேவன் என்ன சொன்னாரு? நான் பரிசுத்தர் ஆகையால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்க பரிசுத்தமா இருங்கன்னு சொன்னாரு. அப்ப தேவன் சொன்ன வார்த்தையெல்லாம் அவங்க புரட்டி போட்டு சொல்றாங்க. பரிசுத்தமா தேவனுடைய பிள்ளைகள் ஜீவிக்கணும்னு சொல்றாங்க. 2 மணி நேரம் நீ ஃபுல்லா உட்காந்து சினிமா பாரு அப்படின்றாங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு இது நம்மை கொண்டு போகுமா? நீ புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்யுன்னு சொல்லியிருக்காரு. சினிமா பாக்குறது தேவனை மகிமைப்படுத்துமா? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? என்ன ஒரு உபதேசம் தெரியல. கெட்ட வார்த்தை சபையில முன்னாடி ஃபுல்ஃபிட்ல நின்று கெட்ட வார்த்தை பேசுறாங்க. இதுக்கு ஆமே நல்லேலுயான்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் வேற, வேதத்தை அறியாத கூட்டம்னு நான் சொல்லுவேன், வஞ்சிக்கப்பட்ட கூட்டம்னு நான் சொல்லுவேன். அப்படிப்பட்டவங்களுடைய வீடியோஸோ மெசேஜோ எதுவுமே நீங்க பார்க்காதீங்க. ஏன்னா உங்க ஆத்மா கெட்டு போகுது. ஒருவேளை இது சரியா இருக்குமோ? நீங்க வேதத்தை சரியா படிக்கிறவர்களா, தியானிக்கிறவர்களா, இந்த காலத்துல விழிப்புணர்வோடு இருந்தா மட்டும்தான் அவங்க இடத்துல இருந்து நீங்க தப்பிக்க முடியும். மட்டும்தான் அப்படி பண்றானா அப்படின்னு பார்த்தா அவன் மட்டும் கிடையாது. ஏன்னா அவனுக்கு மரியாதையை கொடுக்க கூடாது. தேவனுடைய வார்த்தை அப்படியே ஃபுல்லா மாறா இருக்குது. அவனை பார்த்து இன்னொரு குட்டி போட்ட மாதிரி அவனை மாதிரியே நல்ல ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு பாதி அரை ட்ரௌசர் போட்டு ஃபுல் ஃபீட்ல நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க.